ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்க நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் அடியேன் கர்த்தாவே பகிர்ந்து கொள்ள போகக்கூடிய சத்திய வசனங்களை ஆண்டவரே நீர் எல்லோருக்கும் புரியத்தக்கதாக எல்லோருடைய மனங்களையும் திறந்து அது அவர்களுடைய மனதிலே பதியத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாம் இடைபடுவீராக. அடியாளை மறைத்து கொண்டாலும் நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம வாசிக்க கேட்ட வேத பாகத்தை நம்ம திறந்து வைத்துக்கொள்வோம். மத்தேயு 28வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. இன்றைய தலைப்பு இயேசுவில் நமது தரிசனம். இயேசுவில் நமது தரிசனம். சபையார் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். இந்த சான்ஸை கொடுத்த பாஸ்டருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம இந்த 28வது சங்கீதத்தை நம்ம பார்த்தோமானால் அந்த 28வது சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லியிருக்குது. இதுக்கப்புறமா அது நம்ம வாசிக்க கேட்ட பாகத்திற்கு போகலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அங்குள்ள ஸ்திரீகள் கல்லறைக்கு போகிறார்கள். கல்லறையிலே அவரை காணவில்லை. அவர்கள் திகைத்து நிற்கும்போது தேவதூதன் சொல்கிறான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள், அங்கே அவரை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களிடத்தில் அந்த ஸ்திரீகளிடத்தில் அந்த தேவதூதன் சொல்லுகிறான். அப்பொழுது இவர்கள் உழைந்து ஓடுகிறார்கள். சீஷர்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி ஓடுகிறார்கள். அப்படி அவர்கள் போய்கொண்டு இருக்கும்போது இயேசு அவர்கள் எதிர்க்க அவரே சொல்கிறாரு, நான் கலிலேயாவுக்கு நான் போகிறேன், நீங்களும் அங்கே என்னை காண்பீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போது இந்த சீஷர்களெல்லாம் கலிலேயாவில் அவர் குறிப்பிட்ட மலைக்கு போகிறார்கள். அந்த மலையில் கூடி இருக்கும்போது தான் இந்த 16வது வசனம், அதை வாசியுங்கள். 16வது வசனத்தை வாசியுங்கள். ஆமாம், இப்போது இயேசு சொன்னார் கலிலேயாவில் அந்த மலைக்கு வாங்கன்னு சொன்னப்போ இந்த சீஷர்கள்லாம் அங்கே போய் இருக்கிறார்கள். 17வது வசனம், அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். சிலருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. இப்போ ஏன்னா சந்தேகம் வருவது நம்ம உலக பிரகாரமாக பார்த்தால் அது சரிதான். ஏன்னா அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே மரித்தார். அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் இவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாததுனால இவங்க இப்போ சந்தேகப்படுறாங்க. எப்படி நம்ம கண்ணு முன்னால் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு இப்போ எப்படி உயிரோடு எழுந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நீங்கள் மார்க்கு 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். மார்க்கு 16, 17, 14, 16, 14, 16, 14. பார்த்தீங்களா, நம்ம இதில் வாசிக்கிறோம். அவருடைய அவிவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். ஏன்னா அவங்களால நம்ப முடியல. ஆனால் சிலர் அவரை விசுவாசித்து அவரை பணிந்து கொண்டார்கள்னு பார்க்குறோம். சிலர் அவிவிசுவாசத்தினாலே சந்தேகப்பட்டார்கள்னு பார்க்குறோம். இப்பொழுது இதில் 11 சீஷர்கள்னு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நம்ம அந்த 11 சீஷர்கள் மாத்திரம்தான் இருந்தார்களா இல்லை கூட யாராவது இருந்தார்களான்னு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15, 6. அப்போ பார்த்தீங்களா, அங்கே பார்க்குறோம் நம்ம பவுல் எழுதியிருக்கிறாரு. அந்த 11 சீஷர்கள் மட்டும் இல்லை, கூட அந்த 500க்கும் அதிகமானவர்களும் கூட இருந்திருக்கிறாங்க. அது மத்தேயு அதில் குறிப்பிடாவிட்டாலும் கொரிந்தியரில் பவுல் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம அந்த 11 சீஷர்கள் மட்டும் கிடையாது, கூடவும் நிறைய பேர் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம இப்போ தெரிந்து கொள்ளலாம். அப்போ
18வது வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்தில். இப்போ வந்து இந்த வசனங்களை அவர் எப்போ பேசினார்னா, அவர் வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறாரு. அது இவர் கடைசியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலேருந்து விட்டு அவர் போகும்போது அவர் சொன்ன வார்த்தை. எப்போதுமே யாராவது கடைசியாக சொன்ன வார்த்தைகளை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? நம்ம உலக பிரகாரமாக பார்த்தோன்னா நம்ம கடைசியாக யாரை தான் அவங்க கடைசியாக பேசின வார்த்தை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போகிறாரு. அவர் ஏறி போகும்போது சொன்ன வார்த்தைகளுக்கு இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை வந்து பிரதான கட்டளை அப்படின்னு சொல்லிடுறாங்க. த கிரேட் கமிஷன். இந்த கிரேட் கமிஷன் அதுக்கு அவர் கொடுத்த இயேசு ஆனமி கொடுத்த ஒரு பிரதான கட்டளை இது. இதை தான் நம்ம வந்து பின்பற்றணும். இது சீஷர்களை மட்டும் இல்லை, நம்மளும் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு கட்டளை இது. ஆனால் இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு பரலோகத்துக்கு போனது, அவர் ஏறி போனதை பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மற்ற சுவிசேஷங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் மட்டும் அவர் என்னமோ மத்தேயு வந்து இதில் வந்து அதை பற்றி குறிப்பிடவே இல்லை. அப்புறம் வந்து 20ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடைய இருக்கிறேன் என்றார். ஆமேன். இப்போ வந்து இந்த கடைசியாக அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே மாலினால் எல்லாத்துலேயும் எல்லா அதிகாரமும் என் கையில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் புறப்பட்டு போங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எல்லார்ட்டும் என்னை பற்றி சொல்லி நீங்கள் எனக்கு சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுத்துக்கிறார். இது வந்து அவர் கொடுத்த அன்று அவர் சீஷர்களுக்கு இந்த கட்டளை கொடுத்துருந்தாலும் இன்று வந்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை இது. நம்ம புறப்பட்டு போகணும். நம்ம வந்து சும்மா உட்காந்து நம்ம வெட்டி கதை பேசி டிவியை பார்த்து சீரியலை பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து நம்ம கிறிஸ்தவங்க ஆண்டவரை அறிந்தவங்க நம்ம புறப்பட்டு போகணும். கட்டாயம் போகணும். எங்கேயாவது ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் இல்லை, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, உங்கள் பஸ்ஸில் நீங்கள் போகும்போது, இல்லை ஆட்டோவில் போகும்போது, இல்லை காரில் போகும்போது, அந்த கார் டிரைவருக்கு கூட நம்ம சொல்லலாம் சத்தியத்தை. நம்ம புறப்பட்டு போய் நம்ம சொல்லணும். முதலாவது நம்ம வந்து புறப்பட்டு போக வேண்டும். இதுதான் அவர் கொடுத்த முதலாவது இது. ரெண்டாவது வந்து சீஷராக்க வேண்டும். நம்ம மட்டும் ஊழியம் செய்தால் போதாது, நம்ம மட்டும் ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருந்தால் போதாது. மற்றவர்களுக்கும் நம்ம பெற்ற நன்மைகளை சொல்லி அவர்களையும் ஆண்டவருக்கு நம்ம சீஷராக்க வேண்டும். அவர்களையும் அந்த ஊழிய பாதையிலே அவர்களையும் நம்ம வழி நடத்த வேண்டும். இது ஆண்டவர் சொல்லக்கூடிய ரெண்டாவது கட்டளை. மூன்றாவது கட்டளை என்னவென்றால் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் நம்ம கொடுக்க வேண்டும். இது வந்து நம்ம வந்து அவர்கள் வந்து பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. இது கட்டாயம் ஒரு சபையிலையோ அல்லது ஒரு ஆண்டவருடைய பரிசுத்தாவியை பெற்ற ஒரு ஊழியக்காரர் மூலமாக இந்த ஞானஸ்நானத்தை நம்ம கொடுக்க நம்ம உதவி செய்யலாம். நாலாவது கட்டளை வந்து நம்ம வந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ண வேண்டும். உபதேசம் பண்ணணும். நம்ம வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தால் சரிப்படாது. இந்த காலத்தில் கட்டாயம் நம்ம வந்து சொல்லணும். ஆண்டவரை அறியாத பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். இது வந்து ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். யாருக்கு நம்ம சொல்லணும்? சகல ஜாதிகளுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சகல ஜாதிகள் நம்ம வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நம்மளோடு இருக்கிறவங்களுக்கு, நம்மளோடு பழகிறவர்கள், நம்மளோடு வருகிறவர்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம கட்டாயம் நம்ம சொல்ல வேண்டும். நம்ம கல்லூரியில் படித்து கொண்டிருக்கலாம், நம்ம கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லலாம். நம்ம வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், வேலை ஸ்தலங்களில் சொல்லலாம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லலாம். கட்டாயம் நம்ம சொல்ல வேண்டும். இது நம்ம விழுந்த ஒரு கடமை. இந்த கடமை நம்ம தவறாமல் நம்ம செய்ய வேண்டும். இப்போ வந்து அவர் வந்து இந்த கட்டளையை கொடுத்து விட்டுட்டு அந்த 20ஆம் வருஷம் கடைசி பாகத்தில் பாருங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். ஆமாம், அவர் வந்து நம்மளை சும்மா கைவிட்டு போகலை. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகலை.
அவர் கடைசியாக என்ன சொல்லுகிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்கள். நம்மளை என்றைக்குமே அவர் எந்த சூழ்நிலையிலையுமே நம்மளை அவர் கைவிடாத தேவன். கடைசி பரியந்தம் நம்மளோட அவருடைய கடைசி மூச்சு நமக்கு இருக்கிறது வரைக்கும் அவர் நம்மளே கைவிட மாட்டார். அவர் நம்மளே காத்துக்கொள்வார். இது ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு கிரேட் கமிஷன். இது பிரதான கட்டளை. இதை நம்ம எல்லோரும் கைக்கொள்ள வேண்டும். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கற்பனை கதை சொல்லி இதை நான் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சும்மா ஒருத்தன் பேர் ஏ, இன்னொரு பேர் பின்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஏ அண்ட் பி. இந்த ஏ அண்ட் பி 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் பக்கத்து சீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் நல்ல நேர்மையானவங்க, எந்த தவறும் செய்யாதவங்க, நேர்மையாக இருக்கிறாங்க. எந்த காரியங்களுக்கும் அவங்க போகலை, நேர்மையாக இருக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் பக்கத்து சீட்டு, ஒன்றா டீக்கு போவாங்க, ஒன்றா லஞ்சுக்கு போவாங்க. அப்படி அவங்க ஒன்றாவே இருந்துகிட்ருக்கிறாங்க. இப்படி அவங்க நல்லா அப்படி இருந்திருக்கும்போது இதில் அந்த ஏ ஆண்டவரை பற்றி அறிந்தவன். ஏ தன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவன் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக அவன் ஜீவிச்சுட்டு வர்றான். ஆனால் அந்த பிக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலை 2 பேரும் மரித்து போகிறார்கள். 2 பேரும் மரித்த பிறகு 2 பேரும் அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவங்க போய் நிற்கிறாங்க. நியாய தீர்ப்பு நாளில் அவங்க நிற்கும்போது அந்த தேவ தூதன் அவள்கிட்ட கேள்வி கேட்குறான். முதல்ல அந்த ஏ போனோன்னா ஏகிட்ட கேட்குறான், என்ன நீ உனக்கு நீ பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டதா? ஆமாம் மன்னிக்கப்பட்டது. நீ ரட்சிப்படைந்துச்சியா? ஆமாம் நான் ரட்சிப்படைந்தேன். உன் ஞானஸ்நானம் எடுத்தேன். நீ ஆண்டவருக்கு ஊழியெல்லாம் செய்தியா? ஆமாம் செய்தேன். சரி, ஓகே, எல்லாமே டிக் போட்டு சரி, இதோ பரலோகத்தின் வாசல் இந்த பக்கம் இருக்குது, நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அந்த பரலோகத்தின் வாசல் பக்கம் போயிட்டான். அவனை அனுப்பி விட்டுட்டார். பின்னால் அந்த பி வரான். பி வந்த உடனே பிகிட்ட கேட்குறாரு, நீ உன்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டதா? மன்னிப்பா? அது என்ன, எனக்கு தெரியாதே. அது என்னது மன்னிப்பு? சரி, அப்படின்னா நீ ரட்சிக்கப்படவில்லையா? ரட்சிப்பா? அது என்ன, எனக்கு தெரியாதே. அப்படியா? நீ ஞானஸ்நானமும் எடுக்கலையே, எனக்கு எதுவுமே தெரியாதே. அப்போ அப்படியா, நீ இந்த நரகத்தின் வாசல் இந்த பக்கம் இருக்குது, நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. என்னப்பா கேளு அப்படின்னா. சரி, எனக்கு முன்னால் போனானே அவன் என் கூடவே தான் இருந்தான். நாங்கள் 2 பேரும் பக்கத்து சீட்டு, என் கூட தான் டீ குடிப்பான், என் கூட தான் லஞ்ச் எடுப்பான், நாங்கள் ஒன்றா தானே இருந்தோம். ஆனால் ஒரு நாள் கூட அவன் என்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணலையே, ஒரு நாள் கூட சொல்லலையே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நீ ரட்சிக்கப்படணும் அப்படிலாம் எனக்கு அவன் சொல்லியே தரலையே அப்படின்னு சொல்லிட்டான். அதை பாருங்கள், நம்ம இதுலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம கட்டாயம் ஆண்டவரை பற்றி செய்யணும். அந்த கடமை அது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. கட்டாயம் நம்ம இதை நம்ம கட்டாயம் நம்ம செய்யணும். நம்ம கூட படிக்கிறவங்களுக்கோ, கூட வேலை செய்கிறவங்களுக்கோ, இல்லை நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ, யாராக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம விட்டு நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம். எத்தனையோ நமக்கு நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும், கட்டாயம் ஷேர் பண்ணணும். அப்பா, இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ அறிந்திருக்கிறியாயா? இயேசு கிறிஸ்துவை பற்றி உனக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம். நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் அதை கிரியை செய்கிறது தேவன். நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவராக தான் சொல்கிறார், நீங்கள் முதல்ல போய் புறப்பட்டு போய் நீங்கள் அவங்கள சீஷராக்குங்கள், அதுக்கப்புறமா அவர் உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. இது நம்ம மேல் விழுந்த ஒரு பெரிய கடமை. இதை நம்ம எல்லாரும் நம்ம செய்ய வேண்டும். இது சங்கீதம் 96:2 வாசிங்கள். சங்கீதம் 96:2. ஆமாம், தாவீது கூட சொல்லுகிறார், நம்ம நாளுக்கு நாள் அவருடைய நற்செய்திகளை நம்ம சுவிசேஷமாக நம்ம அறிவிக்க வேண்டும். இது நம்ம விட்டே விடக்கூடாது. கட்டாயம் இது தினமும் நம்ம மைண்டில் இதை இன்றைக்கி ஆழமாக நீங்கள் பதித்து கொள்ளுங்கள். நம்ம யார் இப்போ சிறு பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் விபிஎஸ்க்கு ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு ஊழியந்தான். நம்ம திருச்சபைக்கு ஒரு மெம்பரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு ஊழியந்தான். ஆண்டோரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆண்டோர் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம்.
நம்ம திருச்சபையாக நம்ம நிறைய காரியங்களை நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய ஊழியங்களை நம்ம செய்கிறோம். ஆனாலும் இந்த பிரதான கட்டளை, இந்த கிரேட் கமிஷன் படி நம்ம வந்து முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? புறப்பட்டு போக வேண்டும். ரெண்டாவது நம்ம சீஷராக்க வேண்டும். மூணாவது ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது அவருடைய உபதேசத்தை நம்ம பண்ணணும். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி அந்த உபதேசத்தை பண்ண 4 கட்டளைகளையும் நம்ம கை கொண்டு நம்ம வந்து ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம வாழ வேண்டும். ஆண்டவர் வந்து நமக்கும் பரலோக ராஜ்யத்தில் ஒரு வழியை ஒரு சீட்டு நமக்கு வச்சுருப்பார். கட்டாயம் நம்மெல்லாம் பரலோக ராஜ்யம் போனோன்னா இந்த கிரேட் கமிஷன், இந்த பிரதான கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தாவே இந்த கிரேட் கமிஷனை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீ தந்த இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்திலே இதை பதித்து கொண்டு கர்த்தாவே, நீர் அன்று சீஷர்களுக்கு சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே புறப்பட்டு போய் ஆண்டவரே நாங்கள் அவர்கள் சீஷராக்கி ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவரே அவர்களை நாங்கள் கர்த்தாவே உபதேசம் பண்ணவும் நீர் எங்களுக்கு அந்த கிருபையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் உள்ளங்களிலே நீர் பேசியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் இங்கே இதை கேட்டு நாங்கள் மறந்து விட்டு போய்விடாதபடி கர்த்தாவே, நாங்கள் இனிமேலாவது ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய இந்த கிரேட் கமிஷன், இந்த பிரதான கட்டளையை நாங்கள் கைக்கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டுமா உம்முடைய திருச்சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் இரக்கமுள்ள பரமபிதாவே. ஆமேன்.